அன்னை லட்சுமி செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தலைமை தெய்வமாக கருதப்படுகிறார். மேலும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் இருக்கும் வீட்டில் உணவு, செல்வம், மகிமை மற்றும் மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது என்று வேதங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னை லட்சுமியின் மகிமை வேத நூல்கள், புராணங்கள் மற்றும் மதக் கதைகளில் இவ்வளவு விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் பக்தி, நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் அவளை நினைவு கூர்ந்தால் வறுமை, துக்கம் மற்றும் நெருக்கடி தானாகவே அவரது வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும். மக்கள் பொதுவாக தீபாவளி அன்று மட்டுமே அன்னை லட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சில பணிகளை தவறாமல் செய்தால் அன்னை லட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிப்பார். வறுமை ஒருபோதும் உங்களை நெருங்காது என்று வேதங்களில் கூறப்படுகிறது. மேலும் இது கூறப்படுகிறது, நித்யம் பூஜ்யதே யா லட்சுமி தஸ்ய கிருஹே ந தரித்ரதா. அதாவது தினமும் லட்சுமியை வழிபடுபவர்களின் வீட்டிற்கு வறுமை ஒருபோதும் வராது. இந்த சூழலில் தினமும் செய்தால் லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் இதுபோன்ற 5 பணிகள் இங்கே உள்ளன. மேலும் ஒருவர் வாழ்க்கையில் ஒருபோதும் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. முதல் பணி தூய்மை மற்றும் தூய்மையை பின்பற்றுவதாகும். தூய்மையாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி வசிப்பதாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வீடு அழுக்காக இருந்தால் தூசி, அழுக்கு, குப்பைகள் பரவி வறுமையும் அலட்சுமியும் அங்கு வசிக்கிறார்கள். எனவே வீட்டை தினமும் காலையில் சுத்தம் செய்ய வேண்டும். வழிபாட்டுத் தலம், சமையலறை மற்றும் பிரதான கதவை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். சமையலறை அன்னை அன்னபூர்ணா மற்றும் லட்சுமியின் இடமாக கருதப்படுகிறது. அதனால்தான் சமையலறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். காலை குளித்த பிறகு வீட்டில் கங்காஜலம் தெளிப்பது சுற்றுச்சூழலை சுத்திகரித்து நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு லட்சுமி தானாகவே வந்து சேரும் என்று வேதங்களில் கூறப்படுகிறது. இரண்டாவது பணி தொடர்ந்து விளக்கேற்றுவது. வீட்டின் பிரார்த்தனை தலத்தில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. விளக்கேற்றுவது சூழலில் நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது மற்றும் எதிர்மறை சக்திகள் அகற்றப்படுகின்றன. குறிப்பாக அரச எண்ணெய் அல்லது நெய் விளக்கேற்றுவது லட்சுமியின் அருளை அதிகரிக்கிறது. விளக்கின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது இருளை நீக்கி அறிவு, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் பாதையை ஒளிரச் செய்கிறது. ஒருவர் ஒவ்வொரு நாளும் அந்தி வேளையில் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் விளக்கேற்றினால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அந்தி வேளையில் வீடு இருட்டாக இருக்கக்கூடாது என்று புராணங்களில் கூறப்படுகிறது. ஏனெனில் இருள் என்பது அலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. தீபம் ஏற்றுவது தெய்வங்களை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வத்தையும் தானியங்களையும் அதிகரிக்கிறது. மூன்றாவது பணி லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் பெயர்களை தினமும் வணங்கி உச்சரிப்பது. லட்சுமி ஜி விஷ்ணுவின் சிறந்த பாதி. நாராயணனின் அருள் இல்லாவிட்டால் லட்சுமியின் நிரந்தர ஆசிகள் கூட கிடைக்காது. எனவே ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ விஷ்ணுவையும் மாதா லட்சுமியையும் வணங்க வேண்டும். காலையில் குளித்த பிறகு வழிபாட்டுத் தலத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்று உச்சரிப்பது மிகவும் பலனளிக்கும். அதேபோல் ஸ்ரீ சூக்தம், லட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது லட்சுமி சாலிசாவை ஓதுவது வாழ்க்கையிலிருந்து வறுமையை நீக்கி மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. தினசரி வழிபாடு ஒருவரின் மனதில் தூய்மை, நம்பிக்கை மற்றும் பக்தியை அதிகரிக்கிறது. இதுவே லட்சுமியை அடைவதற்கான அடிப்படையாகும். நான்காவது பணி தானம் செய்து சேவை செய்வது. செல்வத்தை குவிப்பதில் மட்டும் அன்னை லட்சுமி மகிழ்ச்சியடைவதில்லை. மாறாக செல்வம் மற்றும் தானத்தை முறையாக பயன்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறாள். சம்பாதித்த செல்வத்தின் ஒரு பகுதியை அது உணவு தானம், ஆடை தானம் அல்லது ஏழைகளுக்கு உதவுதல் என எதுவாக இருந்தாலும் தானம் செய்ய வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருவர் பசுக்களுக்கு சேவை செய்தால், அரச மரத்திற்கு சேவை செய்தால் அல்லது ஒவ்வொரு நாளும் பசித்தவர்களுக்கு உணவளித்தால் லட்சுமி அவர் மீது தனது ஆசிகளை பொழிகிறார். சமூக சேவை, உணவு தானம் மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவை உண்மையான லட்சுமி வழிபாடு. பேராசை, கஞ்சத்தனம் மற்றும் சுயநலம் உள்ள வீட்டில் அன்னை லட்சுமி தங்குவதில்லை. தானம் செய்வதன் மூலம் வறுமை உணர்வு ஒருவருக்குள் இருந்து முடிவடைகிறது. மேலும் இதயத்தில் இரக்கம் மற்றும் திருப்தி உணர்வு வருகிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பணி நல்ல நடத்தை மற்றும் நேர்மறையான நடத்தை. சாத்வீக, நேர்மையான மற்றும் தூய்மையான நடத்தை கொண்டவர்களின் வீட்டில் மட்டுமே லட்சுமி நிரந்தரமாக வசிக்கிறார் என்பது வேதங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசடி செய்பவர், மற்றவர்களை அவமதிப்பவர், பொய் சொல்பவர் மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்களை செய்பவர்களுடன் லட்சுமி தங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் நடத்தையை இனிமையாக வைத்திருப்பது, பெரியவர்களை மதிப்பது, பெண்களை மதிப்பது, குடும்பத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பதுதான் உண்மையான லட்சுமி வழிபாடு. வீட்டின் சூழல் சண்டை சச்சரவு நிறைந்ததாக இருந்தால் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் லட்சுமி நிலைக்காது.
எனவே நல்ல நடத்தை, உண்மை, நேர்மை மற்றும் மதம் ஆகியவற்றை பின்பற்றுவதே லட்சுமி தேவியை மகிழ்விக்க சிறந்த வழி. இந்த 5 வழிமுறைகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் செல்வம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் வெற்றியும் அதிகரிக்கும். லட்சுமி தேவி தங்கம், வெள்ளி, நாணயம் மற்றும் செல்வத்திற்கு மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நல்ல அதிர்ஷ்டம், திருப்தி, மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் சின்னமாக இருக்கிறார். ஒருவர் தினமும் தூய்மை, விளக்கு ஏற்றுதல், வழிபாடு, தானம் மற்றும் நல்ல நடத்தையை பின்பற்றினால் நிச்சயமாக அவரது வாழ்க்கையில் செல்வத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது, மேலும் அவர் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறுவார். வேதங்களில் லட்சுமி தேவி நிலையற்றவர் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது அவள் நிலையானவள் அல்ல. ஆனால் இந்த 5 விதிகள் வீட்டில் தொடர்ந்து பின்பற்றப்படும்போது அவள் அங்கேயே நிரந்தரமாக வசிக்கிறாள். எனவே லட்சுமி தேவி எப்போதும் தனது ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் உங்கள் வீட்டில் உணவு, செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி மற்றும் செழிப்புக்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த 5 பணிகளை தினமும் பின்பற்றுவதே சிறந்த வழி. மாதா லட்சுமியின் கதை படைப்பின் ஆரம்ப காலங்களிலிருந்து தொடங்குகிறது. கடவுள்களும் அசுரர்களும் கடலை கலக்க கூடினர். நீண்ட காலத்திற்குப் பிறகு அமிர்தம் பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டபோது அனைத்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து க்ஷீரசாகரை கடைய முடிவு செய்ததாக புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. கடையப்படுவதற்கு மந்தார மலையை கடையக்கோலாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மாற்றினர். தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக கடையத் தொடங்கினர். அந்த கடையலிலிருந்து பல ரத்தினங்கள், மருந்துகள் மற்றும் தெய்வீகப் பொருட்கள் வெளிவந்தன. விஷம் தோன்றியது, அதை சிவபெருமான் தொண்டையில் பிடித்துக் கொண்டு நீலகண்டம் என்று அறியப்பட்டார். அதே கடல் கடையலிலிருந்து அன்னை லட்சுமி தோன்றினார். அவள் தோன்றியபோது அவள் கைகளில் தாமரை இருந்தது. அவளுடைய தோற்றம் தனித்துவமானது மற்றும் ஒப்பிட முடியாதது. கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் முழு உலகமும் அவளை வரவேற்கத் தொடங்கினர். அவள் தன்னை கடல் கடையலிலிருந்து பிறந்ததாகக் கருதுகிறாள், எனவே அவள் க்ஷீரசாகரின் மகள் என்றும் அழைக்கப்படுகிறாள். லட்சுமிஜியின் பிறப்பு தெய்வீகமானது, புனிதமானது மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று கருதப்படுகிறது. அவளுடன் ஐராவத யானை, கௌஸ்துபமணி, கல்பவ்ரிக்ஷா மற்றும் காமதேனு போன்ற பல ரத்தினங்களும் தோன்றின. ஆனால் லட்சுமிஜி சிறந்தவள், ஏனென்றால் அவள் செல்வம், செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வம். அவள் தோன்றியபோது எல்லா கடவுள்களும் அவளை தங்களுடன் வாழ அழைத்தனர். ஆனால் லட்சுமி தானே விஷ்ணுவை தனது கணவராகத் தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் அவர் பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மற்றும் சிறந்தவராகக் கருதப்படுகிறார். அன்றிலிருந்து லட்சுமி எப்போதும் விஷ்ணுவுடன் வாழ்கிறார். அவளுடைய பெயர்களில் ஒன்று ஸ்ரீ. மகாலட்சுமிக்கு அஷ்டலட்சுமிகள் என்று அழைக்கப்படும் 8 வடிவங்கள் உள்ளன: தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தைரியலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி. இந்த வடிவங்கள் அனைத்தும் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வத்தை வழங்குகின்றன. லட்சுமி விஷ்ணுவை தனது கணவராக ஏற்றுக்கொண்டபோது சொர்க்கம், பாதாளம் மற்றும் பூமியில் மகிழ்ச்சி நிலவியது என்றும் லட்சுமி எங்கு வாழ்ந்தாலும் வறுமை மற்றும் துரதிர்ஷ்டம் அழிக்கப்பட்டது என்றும் கதையில் கூறப்படுகிறது. லட்சுமி எங்கும் நிரந்தரமாக தங்காததால் நிலையற்றவள் என்று அழைக்கப்படுகிறாள். உண்மை, மதம், கருணை, தர்மம் மற்றும் கடின உழைப்பு பின்பற்றப்படும் வீடுகளில் அவள் எப்போதும் வசிக்கிறாள். சோம்பேறிகள், பொய்யர்கள் அல்லது பாவத்தின் பாதையை பின்பற்றுபவர்களுடன் லட்சுமி தங்குவதில்லை. எனவே லட்சுமியைப் பெற வழிபாடு மட்டுமல்ல, தூய நடத்தை மற்றும் நல்ல செயல்களும் அவசியம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் லட்சுமி பூமியில் சுற்றித் திரிந்ததாக ஒரு நாட்டுப்புறக் கதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏழை பிராமணன் தனது குடிசையில் வசித்தாலும் தினமும் வழிபடுவதையும் விருந்தினர்களை வரவேற்பதையும் தன்னிடம் உள்ள சிறிய உணவை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்வதையும் அவள் கண்டாள். அவனது இரக்கத்தையும் உண்மையையும் கண்டு லட்சுமி அவனிடம் மகிழ்ச்சியடைந்து, நான் உனக்கு செல்வத்தை தருவேன் என்று சொன்னாள். ஆனால் பிராமணன், ஓ அம்மா, எனக்கு அவ்வளவு பணத்தை மட்டும் கொடுங்கள், அதனால் நான் பசியுடன் இருக்க மாட்டேன், விருந்தினரையும் திருப்திப்படுத்த முடியும் என்றார். இதை கேட்ட லட்சுமிஜி மிகவும் மகிழ்ச்சியடைந்து, உங்கள் வீட்டிற்கு வறுமை ஒருபோதும் வராது என்று கூறினார். அன்றிலிருந்து அந்த பிராமணரின் சந்ததியினர் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். இந்த கதை லட்சுமிஜி பேராசை கொண்டவர்களால் மட்டுமல்ல, திருப்தியான, இரக்கமுள்ள மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட மக்களாலும் நேசிக்கப்படுகிறார் என்பதை கூறுகிறது. இதேபோல் மற்றொரு கதையில் ஒரு ராஜா தனது ராஜ்யத்தில் மிகவும் கடுமையாக இருந்ததாகவும் வரி என்ற பெயரில் மக்களை துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அவரது ராஜ்யத்தில் ஏராளமான செல்வம் இருந்தது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தனர். இதைக் கண்ட லட்சுமிஜி அங்கிருந்து வெளியேறினார். அந்த ராஜ்யத்தில் வறுமை பரவியது.
ராஜா அதற்கான காரணத்தைக் கேட்டபோது ஒரு துறவி அவரிடம் மதம் மற்றும் கருணை பின்பற்றப்படும் இடத்தில் மட்டுமே லட்சுமி வாழ்கிறார் என்று கூறினார். ராஜா தனது நடத்தையை மேம்படுத்திக் கொண்டார். பின்னர் லட்சுமிஜி மீண்டும் அந்த ராஜ்ஜியத்திற்கு திரும்பினார். செல்வத்தை அடைவதற்கு வெளிப்புற வழிமுறைகள் மட்டுமல்ல, மதம் மற்றும் நல்ல நடத்தை ஆகியவை அவசியம் என்பது இந்த கதையிலிருந்து தெளிவாகிறது. மகாலட்சுமி விளக்குகள், தாமரை மற்றும் வெள்ளை ஆடைகளை விரும்புகிறார். தீபாவளி இரவில் மக்கள் தங்கள் வீடுகளை விளக்குகளால் அலங்கரிக்கும் போது லட்சுமிஜி பூமியில் சுற்றித் திரிந்து சுத்தமான மற்றும் ஒளிரும் வீட்டிற்குள் நுழைகிறார். அதனால்தான் தீபாவளி லட்சுமி வழிபாட்டின் மிகப்பெரிய பண்டிகையாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் விளக்குகளை ஏற்றி லட்சுமி விஷ்ணுவை வணங்கி பெண்களுக்கு உணவளிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. லட்சுமிஜி பொருள் செல்வத்தை மட்டுமல்ல, நல்ல அதிர்ஷ்டம், புகழ் மற்றும் மன அமைதியையும் வழங்குகிறார். அவள் சக்தி மற்றும் ஆற்றலின் மூலமாகவும் இருக்கிறாள். மனித வாழ்க்கையின் 4 குறிக்கோள்களான தர்மம், அர்த்த, காமம் மற்றும் மோட்சத்தை அடைய மகாலட்சுமியின் அருளால் மட்டுமே சாத்தியமாகும். உலகம் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட போதெல்லாம் லட்சுமிஜி விஷ்ணுஜியுடன் சேர்ந்து அதை தீர்த்து வைத்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக, வாமன அவதாரத்தின் போது கூட மன்னர் பாலி 3 உலகங்களையும் கைப்பற்றியபோது லட்சுமிஜி விஷ்ணுஜிக்கு உதவினார் மற்றும் பாலியை பாதாள உலகத்திற்கு அனுப்பி உலகில் சமநிலையை ஏற்படுத்தினார். லட்சுமிஜி செல்வத்தின் தெய்வமாக மட்டுமல்லாமல் தர்மம் மற்றும் சமநிலையின் பாதுகாவலராகவும் கருதப்படுவதற்கான காரணம் இதுதான். வாஸ்து சாஸ்திரத்தின்படி லட்சுமி தேவி வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளில் வசிக்கிறார். வீட்டின் பிரதான கதவை சுத்தமாகவும் நன்கு ஒளிரவும் வைத்திருத்தல், கதவில் ஸ்வஸ்திகா அல்லது சூப் லப் சின்னத்தை உருவாக்குதல், இரவில் பெட்டகத்தின் அருகே ஒரு விளக்கை ஏற்றுதல், இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் லட்சுமி தேவியை மகிழ்விக்கின்றன. ஆனால் ஒருவரின் நடத்தையில் பேராசை, கோபம், வன்முறை மற்றும் சோம்பல் இருந்தால் எந்த நடவடிக்கையும் நிரந்தர பலனை தராது. எனவே லட்சுமி செல்வத்தின் சின்னம் மட்டுமல்ல, மதம், கருணை மற்றும் உண்மையின் சின்னம் என்பதையும் லட்சுமி கதை நமக்கு கற்பிக்கிறது. எனவே நண்பர்களே, இவை மாதா மகாலட்சுமியை மகிழ்விக்க 5 எளிதான மற்றும் அற்புதமான வழிகள். நீங்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவற்றை பின்பற்றினால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும். பணம் மழை பெய்யத் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக அதை விரும்பி பகிரவும். மேலும் சேனலுக்கு குழு சேரவும் பெல் பொத்தானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இதனால் எங்கள் வரவிருக்கும் அனைத்து மத மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களும் உடனடியாக உங்களைச் சென்றடையும். மாதா லட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். ஜெய் மகாலட்சுமி மாதா.